ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டிக்கோட் இருக்கு இல்லையா, பெட்டிக்கோட்டை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், நான் 1 மீட்டர் துணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 மீட்டர் துணியில் நம்ம பெட்டிக்கோட்டை சூப்பராக கட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு பெட்டிக்கோட்டை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். பாருங்கள், 1 மீட்டர் துணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் நாளாக எடுத்து இப்படி மடித்து ஓப்பன் சைடு பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் சைடு வரும். இந்த மாதிரி ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் வச்சுட்டு உங்கள் சைடு ஃபோல்டு சைடு வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் நாளாக மடித்து போட்டிருக்கேன். இதில் கரை வர்றதுனால நான் கொஞ்சம் கரை சைடு கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் கரை சைடு அப்படியே வச்சுருக்கேன். இப்போது இந்த இதில் இருந்து நம்ம அந்த கீழே இன்ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, இன்ஸ்கர்ட்டுக்கு நம்ம அளவு எடுக்கலாம். பாருங்கள், நான் 17 இன்ச் எடுக்கிறேன். 15 இன்ச் போதுமானது. ஆனால் நம்ம கொஞ்சம் கீழே மடித்து அடிப்போம் இல்லையா, அதுக்காக ஒரு 2 இன்ச்சு சேர்த்து எடுக்கிறேன். கீழே மடித்து அடிக்கணும், மேலேயும் கொஞ்சம் உள்ளே போகணும் இல்லையா, அதுக்காக ஒரு ப்ளஸ் பண்ணி 2 இன்ச் வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஸ்கேலால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ நான் போட்டேன் இல்லையா, இது வந்து இன்ஸ்கர்ட்டுக்காக. இது மேலே வந்து இருக்கிறத எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த கோடு இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த பீஸ் எடுத்து பின்னாடி வச்சிட்றேன். இதுதான் இன்ஸ்கர்ட்டுக்கு. பாருங்கள், 4 ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் வந்திருக்கு. இப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். இது இன்ஸ்கர்ட்டுக்காக கீழே வந்து வரக்கூடிய பீஸு. இப்போது மீதி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம பாடி பீஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 10 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அதே போல் இந்த கார்னர் சைடு ஒரு 10 இன்ச் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து நேராக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் முடிஞ்ச அளவு 2 சைடுமே 10 இன்ச் வச்சுக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா நான் 4 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டர் அகலம் இருக்குது இல்லையா, அது வந்து 3 இன்ச் வைக்கிறேன். ஆம்கோல் இறக்கம் இருக்குது இல்லையா, அது வந்து 4.5 இன்ச் வைக்கிறேன். அதாவது கழுத்து இறக்கம் 4 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 4.5 இன்ச் வைக்கிறேன். இப்போது நம்ம மார்க் பண்ணது எல்லாமே கரெக்டாக கோடு போட்டு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். கீழே கட் பண்ணுறதுக்காக தான் அந்த கோடு போட்டு ரெடி பண்ணி வைக்கிறேன். இப்போ கழுத்தோட இறக்கம் இல்லையா, அதுவும் கழுத்தோட அகலமும் சேர்த்து நம்ம பாக்ஸாக கோடு போட்டு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், கழுத்தோட ஷோல்டர் அகலமும் ஆம்கோலோட அகலமும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு பாக்ஸை எடுத்துக்கலாம். இப்போது அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் இருந்து 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கர்வ் மாதிரி எடுக்கலாம். எப்போவுமே நம்ம நீளம் எடுக்கிறோம் இல்லையா, கீழே இறக்கும், அதில் கரெக்டாக சரிபாதியாக பிரித்து அதில் இருந்து தான் கர்வ் மாதிரி எடுக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தே கர்வ் மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக சென்டரில் இருந்து கரெக்டாக 1 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி கர்வ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம கரெக்டாக கர்வ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். சும்மா லைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்து பழகுங்க. எடுத்தோடனே டார்க்காக போட்டு தீட்ட வேண்டாம். பாருங்கள், இதுலேயும் ஹைட்டோட சரிபாதி இதில் இருந்து தான் நான் கர்வ் மாதிரி எடுக்கிறேன். இப்போது அளந்தோம் இல்லையா, அதை கரெக்டாக ஸ்கேல் வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோல் சைடு இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள்
கட் பண்ணும்போது அந்த என் கை இன்னொரு கை என்ன பண்ணுது பாருங்கள், பீஸ் இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னாக்கா கட் பண்ணுற சைடு பீஸ் வந்து நழுகாமல் கரெக்டாக வரும். அதுக்காக தான். இப்போது கழுத்து சைடு பாருங்கள் எவ்வளோ இதாக கட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்த கை நம்ம வெட்டும்போது இந்த கை இப்படி அமுத்தி பிடிச்சிச்சு அப்படின்னா பீஸு நழுகாது, ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக கட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வரும். பாருங்கள் கரெக்டாக ஆம்கோல் அதில் வந்துட்டு எப்படி பண்ணுறேன்னா, அந்த இடுப்போட அளவு இருக்கு இல்லையா, அது கரெக்டாக 1 இன்ச் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு கரெக்டாக இந்த ஆம்கோலோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கரெக்டாக ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பீஸை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே வந்து சேமாக தான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து முன் பீஸுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கரெக்டாக சென்டர் மடிப்பு இருக்கு இல்லையா, இதை நான் கட் பண்ணுறேன். இது தான் நம்ம வந்து பேக் பீஸுக்காக யூஸ் பண்ணுறோம். பாருங்கள் இப்போ 2ஆக கட் பண்ணிட்டோம் இல்லையா, இது வந்து பேக் பீஸுக்கும் கட் பண்ணாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இது வந்து முன்னாடி சைடு வர பீஸுக்கும் நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இதை நான் மடித்து வச்சுட்டு அடுத்து என்ன தேவைங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் பேக் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம பட்டி மாதிரி அடிக்கணும். அதுக்காக 2 பீஸ் எடுக்கிறேன். இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தான் நம்ம எடுக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வெட்டியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த நீளத்தை வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 2.5 இன்ச் அகலம் வருது பாருங்கள். இது ரெண்டுமே கரெக்டாக பேக் பீஸில் நம்ம சென்டரில் கட் பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த சைடுக்கு தேவையான நம்ம 2.5 இன்ச் பீஸை கட் பண்ணோம் இல்லையா. பாருங்கள் இது வந்து கரெக்டாக 2.5 இன்ச் பீஸு. இந்த 2.5 இன்ச் பீஸ் எதுக்குன்னா, இதில் வந்து நம்ம பட்டன் வைக்கலாம். பட்டன் வைக்கல அப்படின்னா கூட ஹூக்கு வைக்கலாம். அதுக்காக இந்த சைடில் வந்து நம்ம பீஸ் 2.5 இன்ச் பீஸை நம்ம கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதே போல் காஜா இல்லைனாக்க ஐ கட்டுற மாதிரிக்கு பீஸ் வேணும். அது வந்து 3 இன்ச் அளவுக்கு பீஸ் நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2.5 இன்ச் பீஸ், இது 3 இன்ச் பீஸ். இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட் பீஸாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவில் கிராஸ் பீஸாக நான் கொஞ்சம் பாருங்கள், 1 இன்ச் அளவில் கிராஸ் பீஸை இந்த மாதிரி இழுத்தா லப்பர் மாதிரி வரணும். அதுதான் கிராஸ் பீஸ் மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கும் மடித்து கொடுக்கறதுக்கு, தைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி நம்ம கடைசி பீஸ் எல்லாம் வெட்டினது போக மீதி இருக்கும் இல்லையா, அந்த துணியில் தான் இந்த மாதிரி நம்ம தேவையான குட்டி குட்டி பீஸ் எல்லாமே வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ இந்த பெட்டிக்கோட்டுக்கு எத்தனை பீஸ் வெட்டியிருக்கேன்னு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஹூக் வைக்கிறதுக்காக வைக்கக்கூடிய பீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐ கட்டக்கூடியதுக்காக வச்சுருக்கோம். பட்டன் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஐ இந்த மாதிரி எது வேணாலும் கட்டிக்கலாம். இது வந்து இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, கழுத்து ஷோல்டர் எல்லாத்துக்குமே எடுக்கக்கூடிய ஒரு கிராஸ் பீஸ் தான் நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச் அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பட்டி கீழே வந்து என்ன அப்படின்னாக்கா இன்ஸ்கட்டுக்காக வரக்கூடிய பீஸ் தான் நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இவ்வளோ தாங்க ஒரு பெட்டிக்கோட்டு தைக்கிறதுக்கு எவ்வளோ பீஸ் கட் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.